நான் யாரு, என் பேர் என்ன தெரிந்தாயே? என்ன எப்படி தெரியும் உனக்கு? இந்த செட்டுக்கு நீங்க தான் இப்ப வாத்தியார். உன் பேர் செட்டி வாத்தியார். இந்த நாடகத்தில் நான் யாரு? அது வந்து நான் என்ன வேடம் வந்திருக்கிறேன்? நாடகத்துல நீ யார், என்ன வேஷம்? அது எனக்கு தெரியாது சாமி. அப்படியா? ஆமாங்க. இருந்து விட்டாலும் இன்னும் நீர் வளம், நிழல் வளம், குடி வளம், கொடை வளம், படைபல பொருதி தேனோட வச்சும நாடு. என்ன ஒரு சொல்லு? அட்வான்ஸ் நான் வாங்க வரல, நீ தானே பைக் எடுத்துட்டு வந்த? ஆமா. அட்வான்ஸ் வாங்கினேன். நீ செட்டுக்கு வாத்தியாரு, உன்னை நம்பி நாங்க 5 பேர் வரோம். டெம்போல ஏறி படுத்து தூங்குறோம். கொண்டாந்து இடத்துல விடுற. இது என்ன ஊர், என்ன எடுக்கணும்னா தெரியும்? மாங்குப்பை. அப்படி சும்மா சொன்ன ஊர் தெரியும். சரி சரி. மாங்குப்பை. புனியால் என்று வெற்றபாக் பால் பண்ணையில இருந்தா. ஆமா, பால் பண்ணை கலை பண்பாட்டு துறையில கூடிய பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கோவிந்தசாமி அவர்களும் வருகை தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு பென்ஷன் வாங்கி லெக்மெண்ட் செய்து நம்ம நடிகர் தான் சொந்த பந்தம் என்று சொல்லி, ஆனா எத்தனையோ பேருக்கு லெக்மெண்ட் பண்ணி செய்து வாங்கி தந்திருக்கிறார். 60 வயது ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த நாடகம் நடத்த முடியாத வயதான காலத்துல ஏதோ உதவி நம்மளுக்கு கவர்மெண்ட் உதவி செய்தாலும் அது நம்மளுக்கு முன்னாடி வாங்கி கொடுக்கக்கூடிய அன்பு உள்ளம். எனக்கும் அவர் தான் உதவி செஞ்சிருக்கிறார். இப்போ சாமி எப்படி உண்மை. இந்த நாடகத்தெல்லாம் நடத்தக்கூடிய நாடுகள் எல்லாம் எத்தனையோ எத்தனை சீட்டானாலும் அதாவது அனைத்து சமாக்களை எடுத்து உலகமெங்கும் ஒளிபரப்பக்கூடிய யூடியூப் சேனல் ஐயா செல்வம் வருகை தந்திருக்காங்க. இன்னும் பெருமாள் ஐயா அவர்களும் வருகை தந்திருக்காங்க. எப்படி உலகத்துக்கெல்லாம் ஒளி தரக்கூடிய இந்த நாடகம் எல்லாம் உலகமெல்லாம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட வேதா டிவில போடுவாங்க. வேதா டிவி. நன்றி. ஓய் வந்தியும் கள்ளிமுத்து சண்டை இந்த நாடகத்தில் நான் யார் தெரியுமா? சொன்னால் விளக்காரசே. இன்னும் நமக்காக நன்கூட கொடுத்திருக்கிறார் சின்னமையன் அவர்களும். சின்னமையன் அவர்களும். அம்மா பேர் என்னம்மா? அண்ணாதுரை ஐயா அவர்களும். அவரவர் செய்கின்ற தொழில் வாழ்வு வாழ்க்கை மென்மேல உயர்ந்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டி கண்ணன் ஒரு மாறிய மனைவி என்று கூறுவார்.